வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாத ராசி பலனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா முதல்ல இந்த செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய மெசேஜ் கேட்டே இருந்தீங்க. மேஷராசி ஏழரை சனி வந்திருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. செகண்ட் ரவுண்டு உள்ளவங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் ஃபீட்பேக் வந்திருக்கு. நான் அதை தான் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணேன். செகண்ட் ரவுண்டு அப்படிங்கிறது ஒரு பொங்கு சனி, வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்யும். இப்போ நம்ம ஜூலை மாதத்தை மட்டும் பிளானட்டரி பொசிஷன் எடுத்து பார்த்துடலாம். எக்ஸாக்டாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி சிம்மத்தில் இருக்குது. செவ்வாய் கேது வந்து ஒரு மனிதனை திங்க் பண்ண விடாமல் ஒரு குழப்பத்தை பண்ணி அப்படியே சில முடிவுகளில் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா மேஷ ராசி இல்லை மேஷ லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனசு அது சம்மந்தப்பட்டது. அப்போ எங்கேயோ ஒரு குழப்பம் இருக்குது. மேஷத்துக்கு எங்கேயோ ஒரு குழப்பம் இருக்குது, எங்கேயோ ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு முடிவு எடுக்கிறதுல தயக்கம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது, வேலை விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது, குடும்ப விஷயத்தில் ஒரு மாதிரி ஒரு மன சஞ்சலம், மன வருத்தம், ஒரு மாதிரி எல்லாரும் நமக்கு எதிர்பார்க்காங்க இல்லையா, எல்லாரும் நமக்கு வந்து சாதகமாக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், வருத்தம் எல்லாம் கலந்து இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கோபம், சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு லோவாக டவுனாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் கூட இந்த மேஷத்துக்கு உண்டு. இதனால தான் ஒரு முறையும் சொன்னேன், உங்களுடைய சுய ஜாதகத்தை முதல்ல பாருங்கள். ஏன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த செவ்வாயோட ஸ்கோர் என்ன, ராசிநாதன் மெயின், மனசு சம்மந்தப்பட்டது ராசிநாதன். லக்னம் மேஷமாக இருந்தால் உங்கள் லக்னநாதன், அந்த ரெண்டும் நல்ல பொசிஷனில் இருக்கா, அசலோட சேராமல் தான் செக் பண்ணி பாருங்கள். அதனால www.lifehoroscope.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து கிளியராக ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, உங்கள்கிட்ட ஹாரோஸ்கோப் இருக்குன்னா விட்டுடுங்க, ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க முதல்ல ஹாரோஸ்கோப்பை எடுத்து கிளியராக பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிளானட்டரி பொசிஷன் நீங்கள் இருக்கீங்க, என்ன தசா புத்தி, இது ரெண்டு தான் மெயின். நீங்கள் என்ன நட்சத்திரம், மேஷத்தில் என்ன நட்சத்திரம். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2025 ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதளவில், சிந்தனை அளவில், எண்ணங்கள் இதில் ஏதோ ஒரு குழப்பத்துக்கு ஒரு ஆளாக இருப்பீங்கன்றதை கிளியராக காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், அவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் ஒரு ஜாப் ஒரு பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணக்கூடாது, சுயமாக நான் இதான் பண்ண போகிறேன்னு முடிவு எடுக்காது. நல்ல ஆலோசனை கேளுங்க, உங்கள் அந்த துறையை சார்ந்த வெல்விஷேட்டாக அட்வைஸ் கேளுங்க, ஒப்பீனியன் 4 பேர் 5 பேர் 10 பேர் கேட்கலாம், தப்பு இல்லை. பட் முடிவு எடுக்கும் பொழுது தீர்க்கமாக தெளிவாக, அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கா, அந்த முடிவு எடுக்கிறதுலையும் ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம், அவங்ககிட்ட கேட்டு முடிவு எடுக்கலாம். ஏன்னா மேஷம் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தெளிவில்லாத மனநிலை அப்படியே ஒரு மாதிரி வந்து தேவையில்லாத சில முடிவுகளை ரிஸ்க்கை எடுக்க வைக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. இதான் மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் ஜூலை தான் செவ்வாய் மாறும். அது வரைக்கும் அவர் ஃபிஃப்த் ஹவுஸே மனசு சம்மந்தப்பட்டது. லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, ராசியாதிபதியாக இருந்தாலும் சரி, மூளை, அறிவு, மனசு சம்மந்தப்பட்டது. அது கேதுவோடு இருக்கும் போது ஒரு மாதிரி ஒரு குழப்பம் முடக்கமும் செய்யும். புது முயற்சிகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். இது வந்து மேஷத்து. குறிப்பாக உங்களுடைய ப்ரொஃபஷனில், குறிப்பாக உங்கள் ப்ரொஃபஷன் ஏன் நான் சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகிட்டு அதுக்கு 8th ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்துருக்கு. அப்போது எடுக்கிற முடிவு, ஒரு முயற்சி, ஒரு அப்ரோச் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி லேகாகவும் தள்ளி போகும். இது மனசில் வச்சுங்க. அதே ஃபேமிலி மேட்டர்ஸ் எடுத்திங்கன்னா, மேஷம் வந்து குடும்ப விஷயம். சுக்கிரன் சார்ட்டில் வந்து சுக்கிரன் நல்லா இருக்கார், ஒரு குறையும் இல்லை. ஆனால் குரு பலன் கிடையாது. இப்போ சுக்கிரன் நல்லா இருக்குன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதில் பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. சின்ன ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு, வருத்தம் அப்படி லைட்டாக வரும், பெரிய பிரச்சனை. பட் கல்யாணம்னு ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து மேரேஜுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு தான் குரு பலன் கிடையாது. அப்படின்னா அது கன்க்ளூட் ஆகுமான ஒரு கொஸ்டின் மார்க் தான். முயற்சி பண்ணலாம், வரன்னு பார்க்கலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி போகும். ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க மேஷ ராசி இந்த சமயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எமோஷ்னலாக பார்த்தா நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அவங்க பேசுறது ஒன்று, நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று, அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று, ஒரு மாதிரி எதிர்மறையாக நிறைய விஷயங்கள் நான் சிங்காக போகும். அப்போ இந்த ஜூலை மாதத்தை முடிஞ்ச அளவுக்கு அந்த மீட்டிங்ஸை குறைச்சிக்கலாம், இல்லை பேசுறதையும் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வந்து இந்த தலைவலி வராது. இது மேஷத்துக்கு நான் கொடுக்குற இன்னொரு மெசேஜ். அதுக்கப்புறம் மாணவர்கள், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா மேஷத்தில் தே வில் ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். சனி வந்து 12th ஹவுஸில் சோதிக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டார். இப்போ சோதிச்சாதான் சாதனை. சோதனையில் பாஸ் பண்ண போகிறீங்களா எப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். விடாமுயற்சி. ஏன்னா உங்களுக்கு ஏன் இந்த மெசேஜ் நான் கொடுக்குறேன்னா, சனி நீங்கள் எழுதுகிற எக்ஸாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் முயற்சி பண்ணுறது, நீங்கள் ஆசைப்படுறது, அப்படி டக்குன்னு பலன் தர இடத்துல சனி இல்லை. அது உங்கள் காலை பிடிச்சி இழுக்கும். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கணும்னா, என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன், இதை அடைஞ்சே தீர்வுன்ற மாதிரி ஒரு உறுதியோடு மீண்டும் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்.
இது மேஷத்துக்கு இன்னொரு மெசேஜ். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆரோக்கியம். இதில் தான் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஹெல்த் கேர் கொஞ்சம் எடுத்துங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு ரவுண்டு 7 சனி நடக்குது, அதே மாதிரி தேர்ட் ரவுண்டு 7 சனி நடக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த் அண்ட் எமோஷன்ஸ். யாராவது உங்களை வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு மாதிரி டவுன் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்களா, ரொம்ப ரியாக்ட் பண்ணாது. ரொம்ப முதல்ல, ஏன்னா ஓவர் சூடு சொரணையோடு இருக்கிற ராசி மேஷம். மேஷத்துக்கு எப்பவுமே வந்து ஒரு கோபம் உண்டு, ஒரு ஈகோ உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா அவசரமும் ஆத்திரமும் படாமல் தான் நல்லது. பொறுமை ரொம்ப நல்லது. இப்போ ஹெல்த்தில் வந்து மெயினாக ட்ராவல் பண்ணுறவங்க, குறிப்பாக கார், 2 வீலர் யூஸ் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் வந்து குறிப்பாக இந்த செவ்வாய் கேதுன்னா என்னென்னா, இப்போ வீட்டில் பெண்களே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சமையலில் நைஃப் வச்சுருப்பீங்க, காய்கறிலாம் கட் பண்ணுவீங்க, கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் சொல்கிறேன் ஹெல்த்தில் குறிப்பாக அந்த செவ்வாய்க்கு இது 5th ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆனதான் சில பேருக்கு நிறைய எரிச்சல் வரும். திடீர்னு ஒரு நெஞ்சு எரிச்சல், அந்த மாதிரி எரிச்சல் சம்மந்தப்பட்ட ஒரு உபாதைகள்லாம் வரும். கால் பகுதிகள், மெயினாக பிரயாணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி. அடுத்து நம்ம வந்து மேஷத்துக்கு பார்க்குறதா இல்லத்தரசிகள், பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா ஃபேமிலி ஹவுஸில் சுக்கிரன் நல்லா இருக்கார். தேவைகள்லாம் பூர்த்தியாகும், பணம் ஓகே, ஃபைனான்ஷியலி ஓகே, ஃபேமிலி ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே. பட்டு மன ரீதியாக எதிர்பார்க்குற சந்தோஷம் அது வந்து நல்லா கிடைக்குமா? நீங்கள் எதிர்பார்க்கறத வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சு உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பாங்களா அப்படின்னா, அதுக்கு இந்த 7 சனி பெருசாக இடம் கொடுக்குமான்னு ஒரு கேள்விக்குறி தான். அதனால் ஓவராக எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துன்றது என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவர்களுக்கு மேஷராசி. 60+ உள்ளவங்க தான் நான் இதை மார்க் பண்ணுறேன். சில பேர் 70 என்ன 80 என்ன கேட்டீங்க, எல்லாத்துக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன். மேஷம் 60க்கு மேல் உள்ளவர்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு முதலீடுலையோ இல்லை யாரையாவது நம்பி எதாவது செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது விஷயம் இருந்தாலும் சரி, பலமுறை சிந்தித்து செய்யறது நல்லதுங்கிறது என்னுடைய பாயிண்ட். மேஷம் சீனியர் சிட்டிசன்ஸ் டேக் மோர் கேர். ஓவராலாக என்ன சொல்லலாம் ஜூலை மாதம் மேஷத்துக்கு? மனதளவில், சிந்தனை அளவில், புத்தி அளவில் செய்கிற முயற்சியும் சரி, அளவில் ஈடுபாடும் சரி, அது வந்து பல குழப்பம், பல தடங்களை ஏற்படுத்துகிற ஒரு மாதம் இது. இருந்தாலும் ஆஸ் இட் இஸ் நடக்கிறது மட்டுமே நடக்கும். புதிதாக செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடலாம். ஆலோசனை பெற்று முடிவு செய்தால் நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன். அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, இப்போ தனுசு ராசியுடைய வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணும். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்குள்ள ஈடுபாடு, அதுக்குள்ள முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க பழங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை, எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு, எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இன்னொன்று, நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி, சப்போஸ் நீங்கள் வந்து கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு சொல்கிறது தான். அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க, அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து, வீடு மாற்றுறீங்க, வீடு வந்து நீங்கள் வந்து ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும், ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்கிறத அது தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப்.
தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.